போட மாட்டீங்க. அவ்வளோ அழுக்கான ஒரு செல்வார் கமிஸ் போட்டிருந்தா அந்த பொண்ணு. ஒரு நோட் புக்கை இப்படி செஸ்டோட இப்படி வச்சிருந்தா. நான் போன உடனே அழகான மதுரை தமிழ்ல, அண்ணே வணக்கம்ண்ணே, படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்கணும்ண்ணே, அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்க அப்படின்னா. ஸ்ட்ரைட்டா ஒரே கேள்விதான், படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்கணும், அது மாதிரி ஒரு வேலை சொல்லுங்க அப்படின்னா. என்கிட்ட யாருமே அப்படி டைரக்டா கேட்டதில்லை. இப்போ நான் என்ன பண்ணேன், நீ யாருமா, உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரோ பண்ணேன். அப்போ அவ சொல்றா, அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா முழு நேர குடி, தம்பி தங்கச்சி அவளுக்கு இருக்காங்க. அப்போ சொல்றா, சரி உன்னை யார் படிக்க வைக்கிறா அப்படின்னு கேட்டேன். சொன்னா, அண்ணே நான் தானே வேலை செஞ்சு படிக்க வைக்கிறேன் தம்பி தங்கச்சிங்களா அப்படின்னா. நான் சொன்னேன், நீ என்னம்மா வேலை செய்யற அப்படின்னு. அண்ணா நான் 4 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன்னே அப்படின்னா. காலையில் 2 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன், சாயங்காலம் 2 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன். ஷி ஒர்க்ஸ் as a domestic maid in 2 houses in the morning, 2 houses in the evening. அதுக்கப்புறம் கார்பரேஷன் ஸ்கூலில் போய் படிக்கிறா, தம்பி தங்கச்சிக்கு சமைச்சு கொடுக்குறா. அப்பா வந்து மீதி இருக்கிற பைசாவை வீக்கெண்ட் வந்து பிடிங்கிட்டு போயிடுவாரு. இது கேட்கும் போதே கஷ்டமா இருந்தது. அப்போ நான் கேட்டேன், சரி நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்போ 12th ரிசல்ட்ஸ் வரல வெளியில, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு கேட்டேன். அப்போ ஒன்றும் யோசிக்காம சொல்கிறேன், அண்ணே 3 ரிவிஷன் எக்ஸாம் வச்சிருக்காங்க இது வரைக்கும், இந்த 3 ரிவிஷன்லையும் நான் 1200க்கு 1150க்கு குறைஞ்சு வாங்கினதே கிடையாது அப்படின்னா. The least I have scored is 1150. I have not scored anything less than that. அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா என்னோட 12th மார்க்கை 2ஆல் பெருக்கினா கூட அவ்வளோ வராது. Even if I multiply my 12th marks by 2, I will not reach there. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட யாரா உதவின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் us will do this. First we will open our wallet, அதில் இருக்க பைசா எடுத்து கொடுப்போம். Invariably everyone in this hall would have done it. உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவை அதை பண்ணியிருக்கீங்க. ரொட்டேரியன்ஸாக இருந்தால் அது வாரம் பண்ணுவீங்க. சன்ஷைன் ஃபண்டு, ஒய்ஃபுக்கு பர்த்டே, ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, பாட்டிக்கு பர்த்டே, தாத்தாக்கு பர்த்டேனாலும் நம்ம வி கிவ் ஃபண்ட்ஸ், ரைட், விச் கோஸ் ஃபார் அ காஸ். ரொட்டேரியன்ஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் ஆர் பிளஸ்ட் வித் பிக் ஹார்ட்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பைசா கொடுக்கறதால ஒரு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சது எனக்கு. ஐ டென்ட் கிவ் ஹர் த மணி அண்ட் ஐ டென்ட் நோ ஹவு டு ஹெல்ப் ஹர் ஆல்சோ. நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் வாங்குற சம்பளத்தில் என்னால் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும். ஒரு குழந்தைய கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும். பட் த தாட் தட் வாஸ் ரன்னிங் இன் மை ஹெட் இஸ், இது மாதிரி எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க? ஸோ ஐ டிசைடட், வாலெட் எடுத்தேன், என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, உன் ரிசல்ட்ஸ் வந்தோடனே என்னை கூப்பிடு, நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதான் சொல்லுவேன்ல, சில நிகழ்வுகள் நம்மளை புரட்டி போடுன்னுவாங்க. அன்னைக்கு மதுரையிலேருந்து அடுத்து நான் சேலத்துக்கு வரணும் பேசுறதுக்கு. அந்த காரில் ஒரு 3.5 மணி நேரம் தனியாக நான் மட்டும்தான் இருக்கேன். திருப்பி இந்த பொண்ணோட தாட்ஸ் வந்துட்டே இருந்தது. அப்போ என்னோட ஃபோனை எடுத்து ஃபோன் புக்கில் யாரெல்லாம் பேர் இருக்கான்னு சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், உங்கள் நம்பர்ஸ் முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும். எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அந்த ப்ரொஃபஷன் லிங்க்டாக நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ரோட்ரினா யூ ஹேவ்